let the minimum value of V naught V equal to ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. Z in complex number is attained at Z is equal to Z naught. Then ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபைண்ட் பண்ண வேண்டிய எக்ஸ்பிரஷன் வந்து அதில் என்னென்ன டேர்ம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். Z நாட் இருக்குது, V நாட் இருக்குது. அப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து யார் யாரை கண்டுபிடிச்சிக்கிறணும் அப்படின்னா Z நாட்டையும் V நாட்டையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இந்த Z நாட்டையும் V நாட்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த V ஈக்குவல் டு அந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த Vலேருந்து தான் V நாட்டையும் கண்டுபிடிக்கணும், Z நாட்டையும் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், அந்த எக்ஸ்பிரஷனை எடுத்து எழுதிக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். 2023 கேட்ட கொஸ்டின், 2023 கேட்ட கொஸ்டின். ஓகே, ஃபஸ்ட் அந்த விங்கிற எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதிக்கிறோம். V which is equal to modulus of Z squared plus modulus of Z minus 3 the whole square plus modulus of Z minus 6i the whole square. இப்போ இந்த வியோட ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுவோம். அப்போ இசட்டுங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 6i த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணணும். வேணுமா ரியல் இமேஜினரி அதெல்லாம் நம்ம தனித்தனியாக கூட செப்பரேட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ரியல் பார்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 தனியாக பிரிச்சுக்கிறோம், ஐஒய் த ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் இங்கே ரியல் பார்ட்டு ஒரே ஒரு ரியல் பார்ட்டு தான், இமேஜினரி பார்ட்டு y minus 6 the whole square. Okay, எப்படி இதை நம்ம சிம்பிளிஃபை மட்டும் பண்ணிட வேண்டியதான். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு மாடுலஸும் இருக்குது ஸ்கொயரும் இருக்குது. அப்போ மாடுலஸ் எடுக்கணும்னா ரூட் எடுப்போம். அப்போ ரூட்டு ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒன்லி நம்மளுக்கு ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஆன்சராக கிடைக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் ஆன்சராக கிடைக்கும். இப்போ இதுதான் யாரோட ஆன்சர் அப்படின்னா வியோட ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வியை யூஸ் பண்ணி வி நாட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த வி நாட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு மினிமம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இனியுமே இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம், அப்போ தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஹோல் ஸ்கொயர்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சர் போடுவோம். அப்படி போட்டோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிது. அது என்ன ஆன்சர் அப்படின்னா 3x squared plus 3y squared minus 6x minus 12y plus 45 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆன்சராக கிடைக்கிது. ரைட், இதுதான் வியோட ஆன்சர். இப்போ நம்மளுக்கு வி நாட்டு கண்டுபிடிக்கணும். வி நாட்டு கண்டுபிடிக்கணும்னா மினிமம் வேல்யூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. அப்போ விக்கு எது மினிமம் வேல்யூவோ அதுதான் வி நாட் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்போ இந்த விக்கு பதிலாக நம்ம எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன பண்ணணும், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல மினிமம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மினிமத்தை தான் நம்ம என்னென்னு வச்சுக்கிறணும், வி நாட் அப்படின்னு வச்சுக்கிறணும். ஆனால் இங்கே நம்மள்கிட்ட க்ளூவே இல்லை, எக்ஸ் ஒய்க்கான நம்மள்கிட்ட க்ளூவே இல்லை. எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிற க்ளூ இல்லை. 2 அன்னோன் வேரியபிள் இருக்குது. அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்மளாக எந்த நம்பர் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். என்ன ட்ரிக்குன்னா, அதாவது என்னென்னா நான் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்காண்டி. இந்த 2 வேரியபிள் இருக்குல்ல, இதை நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அந்த ரூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா எக்ஸை தனியாக ஒய்யை தனியாக பிரிக்க போகிறேன். இப்போ இங்கே நம்மளுக்கு மொத்தம் 2 எக்ஸ் டேர்ம் இருக்குது, ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரூலை யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா 3x ஸ்கொயர்டு மைனஸ் 6x அது ரெண்டையும் ஒன்றா எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3y ஸ்கொயர்டு மைனஸ் 12y அது ரெண்டையும் ஒரே இதாக எழுதிக்கிறோம். இப்போ இந்த எக்ஸில் இருந்து 3 நான் காமனாக வெளில எடுக்க போகிறேன். அப்போ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x அப்படிங்கிறது ஒரு ஆன்சராக இருக்கும். இப்போ நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த 2வை 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 1 கிடைக்கும். அப்போ ஆன்சர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த ஒய் டேர்ம்லேருந்து 3யை நம்ம காமனாக வெளில எடுப்போம். அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4ஒய்ன்னு வரும். 4ஐ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 கிடைக்கும். அப்போ ப்ளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு 45 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை ஆகும். என்ன ஃபார்முலானா எக்ஸு மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸ்லேயே ஒரு ஃபார்முலா அப்ளை ஆகும். இந்த இடத்துல ஒய் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு மைனஸ் 4 அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் 4 ப்ளஸ் 45. நெக்ஸ்ட்டு 3யை உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கிடுவோம். 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 12 ப்ளஸ் 45. ஓகே, இப்போ இதுதான் வியோட நம்ம பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சிம்பிளிஃபைடு ஃபார்மெட்டு. 3x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3y மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 13 கிடைக்கும். ஓகே, இப்போ எதுக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம மாற்றிருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. மினிமம் வேல்யூனா என்னது? இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கா. அப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த பிளேஸ் 0 ஆயிரும். இப்போ ஒய்க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த பிளேஸும் 0 ஆயிரும். அப்போ நம்மள்ட்ட ரிமைனிங் இருக்கிறது 30 மட்டும்தான். அப்போ இந்த கொஸ்டின் வந்து 30 ப்ளஸ் தானே, 30 இங்கே நம்ம ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ண நம்மளுக்கு கிரேட்டராக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ 30க்கு கீழே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா ரெண்டுமே ஸ்கொயரில் இருக்கிறதுனால பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ 30க்கு மேலே இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு இந்த வி வந்து எனக்கு மினிமமாக கிடைக்கணும் அப்படின்னா அப்போ அந்த ஆன்சர் 30 தான் எனக்கு மினிமம் ஆன்சர். அப்போ அந்த வி என்னவாக மாறிடும், வி நாட்டாக மாறிடும். இந்த 30 எப்போ கிடைக்குதுன்னா எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 2வும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது. அப்போ நம்ம கொஸ்டினில் வி நாட்டும் இசட் நாட்டும் கண்டுபிடிக்கணுமா. அப்போ இந்த இடத்துல இசட் நாட் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போ 1 ப்ளஸ் 2y இதுதான் இசட் நாட். அப்போ வி நாட்டும் நம்ம கையில் இருக்குது, இசட் நாட்டும் நம்ம கையில் இருக்குது. அவங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை சால்வ் பண்ணி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ரெக்வயர்ட் ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க, இசட் நாட்டு ஸ்கொயர்டும் வி நாட்டு ஸ்கொயர்டும் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ வி நாட்டு ஸ்கொயர்டு அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிற வேண்டியதுதான் 900. இசட் நாட்டு ஸ்கொயர்டு அப்படின்னா நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் அவங்க கேட்டிருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன், ஃபைனல் எக்ஸ்பிரஷனு மாடுலஸ் ஆஃப் 2 இசட் நாட் ஸ்கொயர்டு மைனஸ் இசட் நாட் பார் த ஹோல் கியூபு ப்ளஸ்ஸு 3 த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு வி நாட் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் புதுசாக ஒரு இசட் நாட் பார்னு ஒன்று இருக்குது, அது கான்ஜுகேட்டிவ். அப்போ நம்ம 1 மைனஸ் 2y அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொண்டு போய் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹோல் ஸ்கொயர்டு தான் நம்ம பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஹோல் கியூப் தான், அதுவும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அதெல்லாம் அப்ளை பண்ணி ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் மட்டும் கிடைக்கும். நான் ஸ்ட்ரெயிட்டாக ரிசல்ட்டை மட்டும் நான் எழுதிடுறேன். அப்படி சால்வ் பண்ணோம்னா
ஆன்சர் 1000 அப்படின்னு நம்மளுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும்.